வணக்கம் நண்பர்களே. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்காப்பா? ஏவி கிளியரானு சொல்லுங்கப்பா. சுஷ்மிதா, குட் ஈவினிங்மா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஏவி கிளியரானு சொல்லுங்கப்பா. ரைட், சரிப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வெல்கம் டு வெராண்டா ரிஸ் யூடியூப் சேனல். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 22 அண்ட் 23 பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம்ப்பா. ஏவி கிளியர், ஓகே ஓகே, சரிப்பா. நம்ம வெராண்டா ரேஸில் சேர்ந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இது ஆன்லைனுடைய காண்டாக்ட் நம்பர், இது ஆஃப்லைனுடைய காண்டாக்ட் நம்பர். சரிங்களா? பேட்சஸ் ஃபுல்லாக இதில் உங்களுக்கு ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுவாங்க. பேசிக் கிளாஸ்லேருந்து எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள்லேருந்து லைக் லோ லெவல் டு ஹை லெவல் வரைக்கும் கோச்சிங் வந்து உங்களுக்கு இங்கே ஆன்லைனில் கிடைக்கும். இது வந்து ஆஃப்லைனில் கிடைக்கும். சரிங்களா? பிரான்ச்சஸில் போய் நீங்கள் படிச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் நமக்கு 28 பிரான்ச்சஸ் இருக்குங்க. ரைட், காண்டாக்ட் நம்பர் இந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சரிப்பா, லைவ் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரிங்க, ஃபஸ்ட்டு நியூஸ் பாருங்கள். நம்ம வைஸ் பிரசிடெண்ட் ரிலீசஸ் தமிழ் அண்டு குஜராத்தி எடிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ். சரிங்களா? நம்ம கான்ஸ்டியூஷன்ஸ் புக் இருக்குல்லங்க, அந்த புக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அண்டு குஜராத்தி லாங்குவேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிப்பா. ஸோ February 21 நம்ம வைஸ் பிரசிடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டர் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ்டு த அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இன் தமிழ் அண்டு குஜராத்தி லாங்குவேஜில் கோயின்சைடிங் வித் த அதே நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டேவும் இருக்குது. சரிங்களா? இந்த நாள் வரும் பொழுது இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டேவும் வருது. ஸோ இந்த 2 டேவும் கோயின்சைட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. த செரிமனி ஹெல்ட் த வைஸ் பிரசிடென்ட் என்க்ளேவ் இன் நியூ டெல்லியில் தான் இந்த விஷயம் நடந்தது. அதாவது தமிழ் அண்ட் குஜராத்தியுடைய கான்ஸ்டியூஷன்ஸ் புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ மார்க்டு த லான்ச் ஆஃப் 8th எடிஷன் ஆஃப் லீகல் க்ளாசரி, அதாவது இங்கிலீஷ் ஹிந்தி எடிஷன், இதோடைய 8th எடிஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரைட், அடுத்தது இதோடைய இந்த ஈவெண்ட்டுடைய கீ ஹைலைட்ஸ் என்னென்னலாம் நடந்திருக்கு பாருங்களேன். லிங்குஸ்டிக் இன்க்ளூசிவிட்டி. முதல்ல இது என்னது சார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய புக் இருக்குல்ல, சட்ட புத்தகம்னு சொல்லுவாங்கல்ல, ரைட், இது உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜஸில் இருக்கும் பொழுது எல்லாருமே ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்பை வந்து தமிழில் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன சட்டம் இருக்குது, அதுக்கு என்னென்ன விதிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் எப்படி சொல்கிறதுனா, லைக் பாலிவுட் படம் அல்லது ஹாலிவுட் படம்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம லோக்கல் லாங்குவேஜஸில் தமிழ் லாங்குவேஜஸ் டப்புடு ரிலீஸ் பண்ணும்பொழுது அந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது இல்லை? சேமஸ் அதே மாதிரி தான் இதுவும். சரிங்களா? ரைட், அப்போ நம்மளோட இந்திய அரசியலமைப்பை வந்து நீங்கள் லோக்கல் லாங்குவேஜஸில் தமிழ் அண்டு குஜராத்தி லாங்குவேஜஸில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் லிங்குஸ்டிக் இன்க்ளூசிவிட்டி. சரிங்களா? மக்களை வந்து அரசியலமைப்பு கீழே ஒன்று சேர்க்கறதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து நரேந்திர மோடியோடைய விஷனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜஸில் இதை படிக்கிறதுனால டொமஸ்டிக் பார்ட்டிசிபேஷன் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் பாருங்களேன். த ரிலீஸ் ஆன் இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே வாஸ் சிம்பாலிக். சரிங்களா? அந்த நாளும் இந்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா அமையுது. நம்மளுடைய யூனியன் லா மினிஸ்டர் ஸ்ரீ அர்ஜுன் ராம்
மெக்வால் 1952 வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜஸ்க்கு எதிராக வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஈஸ்ட் பாகிஸ்தான் கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் அமைக்கிறதுக்கு வந்து போராடி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்தது எக்ஸ்பேண்டிங் ரீச். திஸ் follows recent effort to translate constitution into other regional languages, including first ever சந்தாலி எடிசன் ரிலீஸ்டு இன் டிசம்பர் 2025 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போடோ, டோக்ரி, நேபாளி வெர்ஷன்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்தது இப்போ அப்டேட்டட் 8th எடிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி டெர்மினாலஜிஸ், லீகல் டேர்ம்ஸு, சரிங்களா, இதன் மூலிமா பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு, ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸு, பாலிசி மேக்கர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி பை ரிமூவிங் லாங்குவேஜ் பேரியர்ஸ் திஸ் டிரான்ஸ்லேஷன் ஹெல்ப் சிட்டிசன்ஸ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் தர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். கரெக்டு தானே? அப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் பேரியர் இருக்கும்ல, அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு எல்லாமே இங்கிலீஷில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷ் படிக்க தெரியும், ஆனால் புரிஞ்சுக்க முடியாத நபர்களால் சட்டத்தை வந்து ஈஸியாக படிக்க முடியாதுல்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அது எளிமையாக அமையும், ஏன்னா தமிழ் லாங்குவேஜஸ் இருக்கிறதுனால. ஸோ தமிழ் அண்டு குஜராத்தி லாங்குவேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்தது பாருங்கள். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பார்ட்டிசிபேட் இன் த கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமனி ஆஃப் HCL ஃபாக்ஸ்கான் செமிகண்டக்டர் யூனிட். சரிங்களா? HCLலும் ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற நிறுவனம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒரு செமிகண்டக்டர் யூனிட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கே சார் அப்படின்னா உத்தரப்பிரதேஷில். சரிங்களா? நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக தான் இந்த செரிமனிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார். இப்போ சரி பார்ப்போம். February 21, Prime Minister Narendra Modi participated in the ground-breaking ceremony of HCL Foxconn Semiconductor Unit at Yamuna Expressway Industrial Development Authority. மேபி சில டைமில் YEIDA எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வாட் இஸ் த எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் ஆஃப் YEIDA, சரிங்களா, ரிலேட்டட் டு உத்தரப்பிரதேஷ் இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். யமுனா எக்ஸ்பிரஸ்வே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. திஸ் ஈவெண்ட் ஃபாலோஸ் ஏ பிஸி வீக் ஃபார் இந்தியாஸ் டெக்னாலஜி செக்டர் கம்மிங் ஜஸ்ட் ஆஃப்டர் த குளோபல் ஏஐ இம்பேக்ட் சம்மிட் இன் நியூ டெல்லி. இப்போ ரீசெண்டாக ஏஐ சம்மிட் நடந்ததில்ல, அந்த சம்மிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனிஸும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக இருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த HCL ஃபாக்ஸ்கானுடைய செமிகண்டக்டர் யூனிட்டையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது இந்த ப்ராஜெக்டோடைய டீட்டெயில்ஸும் இம்பேக்டும் பாருங்கள். முதல்ல ஜாயின்ட் வென்ச்சர். த ப்ராஜெக்ட் இஸ் பீயிங் டெவலப்டு பை த இந்தியா சிப் பிரைவேட் லிமிடெட். சரிங்களா? அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 60-40 ஜாயின்ட் வென்ச்சர்ஸில் இதை கொண்டு வராங்க. அப்போ 60ங்கிறது யார் அப்படின்னா HCLலும், சரிங்களா, 40 அப்படிங்கிறது யார் அப்படின்னா தைவானுடைய ஃபாக்ஸ்கான் நிறுவனம் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை உற்பத்தி பண்ணுறாங்க. இதற்கான இன்வெஸ்ட்மெண்ட், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் திஸ் ஃபெசிலிட்டி கிட்டத்தட்ட 3700 கோடிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா செலவு பண்ணுறாங்க. அடுத்தது இப்போ ஃபெசிலிட்டி டைப். It is an outsourced semiconductor assembly and test facility specifically designed to manufacture display driver integrated circuits. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டரில் இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ப்பா. அவுட்சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி அதை ரெடி பண்ணி டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து டிஸ்பிளே டிரைவர்ஸும் இங்கே ரெடி பண்ணுறாங்க. கெப்பாசிட்டி பாருங்களேன். த யூனிட் இஸ் பிளான் டு ப்ராசஸ் 2000 வேஃபர்ஸ் பர் மந்த் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். இதை வந்து ஆப்ரேஷனில் எப்போக்குள்ளார கொண்டு வர போகிறாங்கன்னா 2028 ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலிமா எம்ப்ளாய்மெண்ட் பாருங்களேன். த ப்ராஜெக்ட் இஸ் ப்ரொஜெக்டட் டு கிரியேட் ஓவர் 3500 டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூபியிலே அவங்க R&D சென்டர்ஸும் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது இதோடைய கீ தீம் பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கீ தீம் பாருங்கள். இந்தியாஸ் டெக்கேட். த பிரைம் மினிஸ்டர் ரீஐட்ரேட்டட் தட் திஸ் டிகேட் பிலாங்ஸ் டு இந்தியாஸ் டெக்னாலஜிக்கல் க்ரோத். சரிங்களா? கடைசி 10 வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னாலஜிக்கல் க்ரோத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. சரிங்களா? 20th சென்ச்சுரியில் இங்கே பாருங்களேன். ஹி எம்பசைஸ் தட் ஜஸ்ட் அன் ஆயில் டிக்டேட்டட் பவர் இன் 20th சென்ச்சுரி. அதாவது இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா
20th செஞ்சுரியில் வந்து ஆயில் ரிலேட்டட், சரிங்களா, இந்த ஆயில் இருக்குல்ல, ஆயிலை நம்பி தான் நம்ம இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 21st செஞ்சுரியில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டைமண்ட் அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னா செமிகண்டக்டர். இதை வந்து நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம். ஸோ ஆயில் சோர்சஸ் நம்மக்கிட்ட இல்லை, ஆனால் செமிகண்டக்டரை நம்மளால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலயமா ஸ்ட்ராட்டஜிக் செல்ஃப் ரீசைலன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேட் இன் இந்தியா சிப்ஸை இங்கே உருவாக்கலாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து விக்ஷித் பாரத் 2047க்காக தான் கொண்டு வராங்க. சரியா? ரைட். அடுத்தது பாருங்கப்பா, யூபிஎஸ்சியை டெக் ஹப்பாவும் மாறிக்கிட்டு இருக்குங்க. சரிங்களா? யூபி வந்து பார்த்தீங்கன்னா ஹி எக்ஸ்பிரஸ்டு ப்ரைட் உத்தரப்பிரதேஷ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்டு எ மேஜர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சென்டராக மாறிக்கிட்டு இருக்கு. நோட்டிங் தட் த ஸ்டேட் ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸ் ஃபார் மோர் தென் ஹாஃப் ஆஃப் த இந்தியன் மொபைல் ஃபோன்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உத்தரப்பிரதேஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸ் ஆல்ரெடி வந்து ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்து இங்கே தான் இருக்குது. ப்ளஸ் இது இல்லாமல் இப்போ செமிகண்டக்டரும் அதில் ஆட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் குளோபல் ட்ரஸ்ட் பாருங்கள். பை பார்ட்னரிங் வித் குளோபல் அகைன்ஸ்ட் குளோபல் ஜியான்ஸ் லைக் ஃபாக்ஸ்கான் கூட அவங்க பார்ட்னர்ஷிப் இருக்கிறனால பிஎம் நோட்டட் தட் இந்தியா இஸ் பொசிஷனிங் இட் செல்ஃப் அஸ் த ட்ரஸ்டட் அண்ட் ரீசைலண்ட் பார்ட்னராக குளோபல் செமிகண்டக்டர் சப்ளை செயினில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா? குளோபல் ட்ரஸ்ட் இருக்கிறதுனால தானே அந்த நிறுவனம் செமிகண்டக்டர் பிஸ்னஸை இந்தியாவில் ரன் பண்ணுறாங்க. ஏன்னா செமிகண்டக்டர் தான் இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் தேவைப்படுது. கரெக்டா? ரைட். அடுத்தது இதில் யார் யாரெல்லாம் முக்கியமான நபர்கள், நோட்டபிள் அட்டண்டீஸ் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் ஸ்ரீ யோகி ஆதித்யநாத் இருந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஐடி அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்ரீ அஸ்வினி வைஷ்ணவ் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் சேர்பர்சன் ஆஃப் HCL குரூப் யாருங்க, ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா இருந்திருக்காங்க. அடுத்தது பாருங்களேன், ஃபாக்ஸ்கானுடைய சேர்மன், அவர் பெயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுங் லீ. சரிங்களா? இவங்க 4 பேருமே இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற கரண்ட் அஃபேர்ஸ் இது. சரி பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க, IFSCA IICA unveils strategic roadmap to institutionalize a standardized corporate governance ecosystem at GIFT City IFSC. சரிங்க. இப்போ கிஃப்ட் சிட்டினா நமக்கு தெரியும். அது என்ன சார் கார்ப்பரேட் கவர்னன்ஸ்? கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு நிறுவனம் வந்து எப்படி இயங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். சரியா? ரைட். அதை பற்றி பார்ப்போம். February 2026 IFSCA அப்படின்னா யாருன்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி அண்ட் த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், இந்த 2 பேரும் சேர்ந்து சைன்டிய லேண்ட்மார்க் MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா டு பில்ட் எ ஸ்டாண்டர்டைஸ்டு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ஈகோ சிஸ்டம் அட் எங்கே அப்படின்னா கிஃப்ட் சிட்டியில். சரிங்களா? இதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா IFSCயோடைய சேர்பர்சன் ஸ்ரீ கே ராஜாராமன் அவங்களும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா IICA உடைய டிஜி அவர் பெயர் ஸ்ரீ ஞானேஸ்வர் குமார் சிங், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த MOU செரிமனியில் வந்து இவங்க இருந்திருந்திருக்காங்க. சரி பார்ப்போம். இப்போது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னா இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இப்போது ஏ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு அசம்ஷனுக்கு ஏங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா செபியில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு நிறுவனம். ஓகேங்களா? ரைட். இவங்க என்ன பண்ணுறாங்க, சரியான கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இல்லாததுனால இங்கே என்ன நடக்குதுன்னா இவங்களுடைய லாஸை ப்ராஃபிட்னு காட்டுறாங்க. பொய் சொல்லி, சரிங்களா, லாஸ் ஆகியிருக்காங்க, பிஸ்னஸில் லாஸ் ஆகியிருக்காங்க, ஆனால் நான் ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்ல வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ செபியில் யார் யாரெல்லாம் இந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா? ஆனால் ரியாலிட்டியை பார்க்கும்போது இவங்க லாஸ் தானே ஆகியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக அதை கண்டுபிடிக்கும் பொழுது யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் இன்னமும் லாஸ் அதிகமாக ஆவாங்க. கரெக்டாக? அதுதான் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். புரிஞ்சதா? கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னால் என்னன்னு சொல்லி புரிஞ்சதுங்களா? இந்தியாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் சத்யம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருந்தாங்க. சரிங்களா? அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு லாஸ் பண்ணாங்க.
சரிங்களா? ஒரு நல்ல கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இல்ல அப்படின்னா, அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேணாலும் ஏமாத்தலாம். சரிங்களா? கார்ப்பரேட் கவர்னன்ஸ் தான் செக் பண்ணுவாங்க. எப்படி ஆர்பிஐக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி வந்து அதாவது வங்கிகளுக்கு, பேங்க்ஸ்க்கு ஆர்பிஐ இருக்கிற மாதிரி, கார்ப்பரேட்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டரி இருக்கணும் அப்படின்னா, அதுதான் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஏன் சார் இது கிஃப்ட் சிட்டில கொண்டு வந்திருக்காங்கன்னா, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் நெறைய அங்க ப்ளே பண்றாங்கல்ல. நெறைய மணி வந்து உள்ளார வந்துட்டு போகுதுல்ல. நெறைய நிறுவனங்களும் இருக்காங்க. ஸோ, அதனால அங்க கார்ப்பரேட் கவர்னன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கெப்பாசிட்டி பில்டிங். நமக்கு தெரியும். கெப்பாசிட்டி பில்டிங்னா என்ன? ஒரு நிறுவனத்துடைய எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஸ்கில்ஸ அதிகப்படுத்துறதுக்காக ட்ரெய்னிங் குடுப்பாங்க. இப்ப நீங்க பேங்க்ல பிஓவா ஜாயின் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 மந்த் அல்லது 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்கள கூப்பிட்டு வர சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லொகேஷன்ல மறுபடியும் உங்களுக்கு பேங்க்க பத்தி இன்னமும் ட்ரெய்னிங் அதிகப்படுத்துவாங்க. இதுக்கு பேரு தான் ஸ்கில் டெவலப்மென்ட். அத தான் கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க என்ன பண்றாங்க? ஐஐசிஏ வில் ரோல் அவுட் கஸ்டமைஸ்டு ட்ரெய்னிங். சரிங்களா? அவங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரெய்னிங். அதான் கஸ்டமைஸ்டு ட்ரெய்னிங். இன்க்ளூடிங் ஆன்லைன் சர்டிஃபிகேட் அண்ட் இண்டக்ஷன் புரோகிராம் ஃபார் ஐஎஃப்எஸ்சிஏ ஆஃபீசர்ஸ். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெய்னிங் குடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆன்லைன்லயும் இருக்கும். அந்த ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் புரொவைட் பண்றாங்க. அடுத்தது, இது என்னென்னலாம் கவர் பண்ணும்? கார்ப்பரேட் அண்ட் அலைடு லாஸ கவர் பண்ணும். இஎஸ்ஜி ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். என்விரான்மென்டல் சோசியல் கவர்னன்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். அப்படின்னா என்னது சார்? இப்ப ஒரு நிறுவனம் ஏங்கிற ஒரு நிறுவனம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என்விரான்மென்ட் அந்த நிறுவனத்தால சுற்றுச்சூழல் பாதிப்படையக்கூடாது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்கக் கூடாது. கவர்னன்ஸ் அந்த நிறுவனம் நேர்மையா செயல்படணும். இந்த 3 ஸ்டாண்டர்ட்ஸையும் இங்க சொல்லி தருவாங்க. அடுத்தது கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங். சரிங்களா? ஒரு நிறுவனம் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு சர்வீஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, 2 இடங்களுக்குமே சுமூகமா இருக்கணும். சரிங்களா? அத தான் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. சாரி. அடுத்தது பாலிசி ரிசர்ச். The partnership will conduct a joint research and provide advisory support to align a GIFT IFSC governance framework with evolving global practices, ensuring it remains competitive with ஹப்ஸ் லைக் சிங்கப்பூர் அண்ட் லண்டன். ஸோ சிங்கப்பூர், லண்டன்ல எல்லாமே இந்த மாதிரி தான் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவையும் மாத்த போறாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? இதனால நமக்கு ஸ்டாண்டர்டைஸ்டு ஈக்கோ சிஸ்டம் கிடைக்கும். அதே மாதிரி மார்க்கெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இமிடியேட் ஆக்ஷன் பிளான். இதில் என்னென்னலாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, ஆனுவல் கவர்னன்ஸ் ப்ரோக்ராம், ஜாயிண்ட்லி டெலிவர்டு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ட்ரைனிங் செஷன்ஸ் வில் பி ஹெல்ட் அட் கிஃப்ட் சிட்டி எவரி இயர். இப்போ நம்ம சொன்னோம்ல கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம்ல, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமை எவரி இயர் ஒன்ஸ் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் நிறையா கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் பார்த்தீங்கன்னா, டார்கெட் பண்ணி குடுக்க போறாங்க. இப்ப சில பேர் நல்லாவே ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சில கோர்சஸ் மட்டும் தேவை, சில கோர்சஸ் தேவையில்லன்னா, ஸோ அத டார்கெட் பண்ணி கோர்சஸ் குடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லீடர்ஷிப் டெவலப்மென்ட் பாருங்களேன். ஃபிட் அண்ட் ப்ராப்பர். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப் டெவலப்மென்ட் ஸ்கில்ஸ்ல ஒரு கோர்ஸா வரும். அந்த கோர்ஸ இங்க குடுக்க போறோம்ன்னு சொல்லி சொல்றாங்க இப்ப. அடுத்தது, இது ஏன் உள்ளார வந்தது? இந்த விஷயம் ஏன் வந்தது அப்படின்னா, ஏர்லி 2026ல கிஃப்ட் ஐஎஃப்எஸ்சி ஹேஸ் க்ரோன் ரொம்ப ரேப்பிட் அதிகப்படியான வளர்ச்சியானது. கிட்டத்தட்ட ஹோஸ்டிங் ஓவர் 1000 ரிஜிஸ்டர்டு என்டிட்டீஸ் அண்ட் மேனேஜிங் பேங்கிங் அசெட்ஸ் எக்ஸீடிங் 100 பில்லியன்ஸ தாண்டி இருந்தது. சரிங்களா? இது உள்ளார வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டரி உடைய ரிஸ்க் குறையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் குடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால, நெறைய ஃபாரின் அசெட்ஸ் உள்ளார வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் எனக்கு இஎஸ்ஜி பாதிப்படையாது. இப்ப தானே சொன்னேன் என்விரான்மென்ட், சோசியல் கவர்னன்ஸ் பாதிப்படையாது. கிளியரா? ரைட். அடுத்தது இப்ப. நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்ரீ பியூஷ் கோயல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புதுசா ஆம்பிஷியஸ் இந்தியா பிரேசில் ட்ரேட் சர்ஜ் பியாண்ட் $15 பில்லியன கடந்துருச்சு. ஸோ புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, டீப்பர் டைஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஆல்ரெடி எம்ஓயு இருக்கு. இருந்தாலும் இன்னமும் அதிகப்படுத்தியிருக்காங்க. டிஃபென்ஸ், ரினியூவபிள்ஸ், ஃபார்மா அண்ட் எமர்ஜிங் எமர்ஜிங் செக்டார்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ February 21, 2026 இந்தியா பிரேசில் எக்கனாமிக் ஃபோரம் நடந்திருக்குப்பா. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமர்ஸ் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் ட்ரேட். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப் ஆப்டிமல். சரி, ஆப்டிமல்னால் நமக்கு தெரியும் பாசிட்டிவாக இருக்குமா. ஆனால் சப் ஆப்டிமல்னா இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் இருக்கிற எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, குறைவான லோ க்ரோத்தில் இருக்குது. சரிங்களா, அதை ஹை க்ரோத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு டாக்கு தான் நடந்திருக்கு. அதுதான் சப் ஆப்டிமல்னு சொல்கிறாங்க. த மினிஸ்டர் ரீமார்க்ஸ் கேம் டியூரிங் த ஸ்டேட் விசிட் ஆஃப் பிரசிலியன் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படி வரும் பொழுது இந்தியா பிரேசில் எக்கனாமிக் ஃபோரமும் நடந்தது. ஸோ அப்போ தான் இதை பற்றி பேசியிருக்காங்க. இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். இதில் ஃப்ரம் 15 பில்லியன் டு 30 பில்லியன். இப்போ ப்ரெசென்ட்டாக 15 பில்லியன் இருக்குது, அதை 30 பில்லியன் ட்ரேடாக மாற்ற போகிறது தான் நியூ டார்கெட். வைல் பைலேட்ரல் டார்கெட் க்ரோ பை 25% இன் 2025. ஆல்ரெடி 2025 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பிரேசிலுக்குமான ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா 25% நம்ம அதிகமாக இருக்கோம். அதில் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா 15.2 பில்லியன் வந்து நம்ம ரெக்கார்டையும் மீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஆனால் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன ட்ரேட் பண்ணாலும் டஸ் நாட் மேட்ச் த பொட்டன்ஷியல் ஆஃப் த டூ கண்ட்ரிஸ். சரிங்களா, நம்ம இன்னமும் வந்து ட்ரேடை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2030 அவங்க என்ன விஷயம் செட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 15.2 பில்லியன் பத்தாது, நம்ம 20 பில்லியனுக்கு ட்ரேட் வந்து நடத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியராக இனிஷியலாக 20 பில்லியனுக்கு செட் பண்ணாங்க. நம்ம 2025 15.2 வந்துட்டோம்ல. அப்போ இதுக்கு மேலே நம்ம அதிகப்படுத்தணும் டார்கெட்டை. ஸோ 2030 நம்ம 30 பில்லியனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2030 30 பில்லியன், ஆனால் 2026 நம்ம 20 பில்லியனை ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம மினிஸ்டர் சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்ஸ் வந்து பாருங்களேன். இப்போதைக்கு வந்து டார்கெட்டட் கூட்ஸ் நம்ம 1500 ப்ராடக்ட்டை தான் பிரேசிலுக்கு அனுப்புகிறோம். ஆனால் இதை வந்து 2000 ப்ராடக்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னும் இங்கே இருக்கிற கூட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வின் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னது சார் அப்படின்னா 2 நாடுகளுமே வெல் எக்ஸிக்யூட்டட் ட்ரேட் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சரிங்களா, 2 பேருமே ட்ரேடில் வந்து சக்ஸஸ் ஆகணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெஃபென்ஸ் ப்ராடக்ட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க. மூவிங் பியாண்ட் சிம்பிள் பையர் செல்லர் ரூல்ஸ் டு ஜாயின் ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். நோட்டபிளி இந்த டெஃபென்ஸ் ப்ராடக்ட்டுக்காக டெவலப் பண்ணுறதுக்காக எம்ப்ரேயர் அண்ட் த அதானி குரூப் இவங்க 2 பேர் கூட சேர்ந்து, யார் எம்ப்ரேயர் அப்படின்னா பிரேசில் நாட்டில் இருக்க ஒரு நிறுவனம், அதானி குரூப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் கொலாபரேட் பண்ணி ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங் உற்பத்தியை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெனியூபிள் எனர்ஜி, ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் ஆன் எத்தனால் பிளண்டிங் அண்ட் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸ் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன்ஸ் பில்லர் இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் மினரல்ஸ். A major agreement was signed for the exploration and processing of lithium, நியோபியம் அண்ட் ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய EV எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அதிகமாக பிரேசிலேருந்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்தியா இஸ் ஹெல்பிங், இங்கே பாருங்கள், இந்தியா தான் ஹெல்ப் பண்ணுறாங்க பிரேசிலுக்கு எஸ்டாப்ளிஷ் எ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷேரிங் த சக்ஸஸ் ஆஃப் சிஸ்டம் லைக் UPI அண்ட் ஆதார். இன்றைக்கி நம்ம UPIலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா நாடுகள் நம்மளோட UPI அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல. ஏன்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, செக்யூராகவும் இருக்குது. அதே மாதிரி ஆதார் எல்லா நம்மளுடைய ID ப்ரூஃப்க்கு இன்றைக்கி ஆதாரை தானே முதன்மையாக வச்சுருக்கோம். ஸோ இதை தான் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பிரேசில்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபார்மா அண்ட் ஹெல்த்துக்கு collaborating on the joint production of new medicine and vaccines leveraging India pharmacy of the world அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை கொண்டு வரணும். பிரேசிலில் வந்து இந்தியாவும் பிரேசிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மாவில் யார் ஸ்ட்ராங் அப்படின்னா இந்தியா வந்து நல்லா ஸ்ட்ராங். இதை வந்து பிரேசில்லையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய சப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்தியா மெர்காசூர் PTA எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு ஒன்று சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன சார் மெர்காசூர் அப்படின்னா
சதர்ன் காமன் மார்க்கெட் அதுதான் மெர்காசூர்னு சொல்லுவாங்க. எந்தெந்த நாடுகள் வரும்னா பிரேசில், அர்ஜென்டினா, பராகுவே அண்டு உருகுவே. சரிங்களா? இதில் வந்து இந்தியாவும் இதில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. போத் சைட்ஸ் அக்ரி டு வைட் த ஸ்கோப் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் டு ரெடியூஸ் ஹை டேரிஃப் அண்ட் ரிமூவ் நான் டேரிஃப் பேரியர்ஸ். அப்போ என்ன பண்ண போகிறாங்க, சில டைமில் இந்த நாடுகள் கூட எஃப்டிஏ அல்லது டிடிடபிள்யூஏ. எஃப்டிஏ என்ன, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். சரிங்களா? ரெண்டு நாடுகளுக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு டேக்ஸ் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. டிடிஏஏ அப்படின்னா டபுள் டேக்ஸ் ஆன்டி அவாய்டன்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணால் போதுமானது, ரெண்டு நாட்டுகளும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? இதோடைய அபெக்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், அபெக்ஸ் பிரேசில் ஆஃபீஸ். பிரேசில் இன்னாகிரேட்டட் இன் ஃபர்ஸ்ட் அபெக்ஸ் பிரேசில். அதாவது ட்ரேடுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ டெல்லியில் அவங்க ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிரேசிலுடைய ஆஃபீஸ் நியூ டெல்லியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபார் த பர்பஸ் ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ. சரிங்களா? மேபி இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கலாம், எங்கே வந்து இந்தியாவில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட், டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஃபியூச்சர், எ நியூ ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஆன் ஃபோக்கஸிங் ஆன் ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டிங் செமிகண்டக்டர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதான் இப்போ நம்ம படித்தோம்ல டிபிஐ அப்படின்னு ஒன்று படித்தோம்ல, ஸோ இதற்காக தான். அதே மாதிரி இன்றைக்கி ஆர்ஆர்பி பிஓ ரிசல்ட் ரிலீஸ் ஆனது, கரெக்டாக? ஸோ இதை பற்றி நம்ம லாஸ்ட்டில் பேசுவோம், கிளாஸ் முடிச்சுட்டு பேசுவோம். இதிலேருந்து நீங்கள் என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கலாம். இந்த வருஷத்துக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க. என்ஐஇஎல்ஐடி டு எஸ்டாப்ளிஷ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டெடிகேட்டட் குவாண்டம் அண்ட் ஏஐ யூனிவர்சிட்டி கேம்பஸின் எங்கே சார் அப்படின்னா அமராவதியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அமராவதியில் நம்ம பார்த்துட்ருக்கோம், நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு டெடிகேட்டட் ஏஐ யூனிவர்சிட்டி. சரியா? February 2026 நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுதான் என்ஐஇஎல்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க, சைன்டிய எம்ஓயு வித் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் கூட இவங்க ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய ஃபஸ்ட் யூனிவர்சிட்டி கேம்பஸ் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்க அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் இவங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே சார் அப்படின்னா அமராவதியில். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் எப்போ சைன் ஆனதுன்னா இந்தியாவோட ஏஐ சம்மிட்டில் சைன் பண்ணாங்க, நியூ டெல்லியில் நடந்தது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் யார் முன்னிலையில்னா ஆந்திர பிரதேஷோடைய சீஃப் மினிஸ்டர் என் சந்திரபாபு நாயுடு, ஐடி செக்ரட்டரி வந்து பார்த்திங்கன்னா எஸ் கிருஷ்ணன், அவங்க தலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சைன் ஆயிருக்கு. ஸோ தி விஷன் அமராவதி குவாண்டம் வேல்யூ பாருங்களேன், திஸ் கேம்பஸ் இஸ் த கார்னர் ஸ்டோன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ப்ராடர் ஆந்திரா குவாண்டம் மிஷன். த கோல் இஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் அமராவதி இன்டு குளோபல் காம்படிட்டிவ் குவாண்டம் வேலியாக மாற்றணும் அப்படிங்கிறதா நோக்கம். சரியா? ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய கோர் அகாடமிக் பாருங்களேன், என்னென்னலாம் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ குவாண்டம் சயின்ஸ் இது எதை பற்றியெல்லாம் டீச் பண்ணும், குவாண்டம் அல்காரிதம், குவாண்டம் கம்யூனிகேஷன், குவாண்டம் ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மெஷின் லேர்னிங்கு, ஏஐ குவாண்டம் கன்வர்ஜென்ஸு, டீப் டெக் இன்னோவேஷன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி லெபார்ட்டரிஸ் நிறையா தராங்க, இண்டஸ்ட்ரி லிங்க்டு சென்டர்ஸ். சரிங்களா? இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தனியாக நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்கள்ல, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் ஏற்பாடு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு பாருங்களேன், டீப் டெக் இன்குபேஷன் சென்டரையும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னலாம் கோர்சஸில் வந்து என்னென்ன டிகிரி இதில் கவர் ஆகுனா, யூஜியில் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் அப்படிங்கிற ஒரு டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட்டில் எம்டெக்கு, பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸு இங்கே கவர் பண்ணிக்கலாங்கிறாங்க. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பாருங்களேன், இந்த கொலாபரேஷன் வித் யுஎன்ஐசிசி கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இது என்னது சார்னா, டு எஸ்டாப்ளிஷ் எ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐ குவாண்டம் பொசிஷனிங் அமராவதி இஸ் ஏ டிஜிட்டல் எம்பசியாக மாற்றுறதுக்காக பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன் கிரேடு ஏஐ கூட அவங்க ஒரு கொலாபரேட் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்கள், ஐபிஎம் கூடயும் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. A plan to skill over 1 lakh youth in AI, cyber security and quantum computing over the next 5 yearsக்குன்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஐஐடி மெட்ராஸ் ஒர்க்கிங் டுகெதர் டு டெவலப் அண்ட் ஏஐ டியூட்டர் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த யூனிவர்சிட்டி ஐஐடி மெட்ராஸ் கூடயும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க.
சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இந்த என்ஐஇ, எல்ஐடி ஆப்பரேட்ஸ் 12 அதர் கேம்பஸ் நடத்திட்டு இருக்காங்க. ரோப்பர், கேலிக்கட்ல நடத்திட்டு இருக்காங்க. ஆனா, இதுதான் அமராவதியில தான் ஃபர்ஸ்ட்டு அவங்க சோலோவா குவாண்டம் அண்ட் ஏஐக்கு காலேஜ் அப்படின்னு ஒண்ணு ஓப்பன் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஓப்பன் பண்ணல. சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க. இந்தியா, பிரேசில் எக்ஸ்சேஞ்ச் எம்ஓயு டு ஸ்ட்ரென்தன் கோஆபரேஷன் இன் பார்மாசிட்டிக்கல் அண்ட் மெடிக்கல் ப்ராடக்ட் ரெகுலேஷன். சரிங்களா? பார்மாசிட்டிக்கலுக்கும் மெடிக்கல் ப்ராடக்ட் ரெகுலேஷன்ஸ்க்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. பாருங்க இந்த எம்ஓயு தான். பார்ப்போம். இந்தியா அண்ட் பிரேசில் எக்ஸ்சேஞ்ச் எம்ஓயு டு ஸ்ட்ரென்தன் பைலேட்டரல் கோஆபரேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் ரெகுலேஷன் ஆஃப் பார்மாசிட்டிக்கல் அண்ட் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இந்த எம்ஓயு வாஸ் எக்ஸ்சேஞ்சு பிட்வீன் இந்தியாவுடைய இந்த எம்ஓயு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் சிடிஎஸ்சிஓவும் அடுத்தது பிரேசிலியன் ஹெல்த் ரெகுலேட்டரி ஏஜென்சி ஆன்விசா அப்படிங்கிற 2 நிறுவனம் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்விசாவுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் லியாண்ட்ரோ சஃபட்டில், இந்தியன் அம்பாசிடர் டு பிரேசில் அவரும் ஸ்ரீ தினேஷ் பட்டாயா எக்ஸ்சேஞ்சு எம்ஓயு இன் ஹைதராபாத் ஹவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஓயு சைன் ஆனது வித் த பிரசன்ஸ் ஆஃப் நம்ம பிரைம் மினிஸ்டர் முன்னிலையும் பிரேசிலுடைய பிரசிடென்ட் ஹச்சி லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா அவங்க முன்னிலையிலும் இந்த எம்ஓயு சைன் ஆனது. இப்போ நெக்ஸ்ட் இந்த எம்ஓயூவில் பாருங்கள், எஸ்டாப்ளிஷஸ் எ ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம் ஒர்க் ஃபார் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா கோஆப்ரேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிக்கல் ப்ராடக்ட்டு இன்க்ளூடிங் அதில் என்னென்னு பாருங்களேன், ஃபார்மாசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ், ட்ரக்ஸு, பயாலாஜிக்கல் ப்ராடக்ட்ஸு, மெடிக்கல் டிவைசஸ் இதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரேம் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. ஒன்று இங்கே ரெடி பண்ணணும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இட் எய்ம்ஸ் டு ப்ரமோட் கன்வர்ஜென்ஸ் இன் ரெகுலேட்டரி ப்ராக்டிசஸ், என்ஹான்ஸ் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரெகுலேட்டரி சிஸ்டம், ஃபெசிலிட்டேட் எஃபெக்டிவ் அண்ட் கோஆர்டினேட்டட் ஓவர்சைட் ஆஃப் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? இதை தான் ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த எம்ஓயுடைய முக்கியமான எக்ஸ்சேஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா ஷேர்டு கமிட்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பிரேசிலுடைய சேஃப்டிக்கும் அடுத்தது பாருங்கள் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ்க்கும் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்காக இதை சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இதே அக்ரிமெண்ட்டில் வந்து சப்ளை செயினையும் அதாவது மருந்து ஒரு இடத்துலேருந்து இந்தியாவிலேருந்து பிரேசிலுக்கும் பிரேசிலிருந்து இந்தியாவுக்கும் அனுப்புறதுல சப்ளை செயினில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் சொல்யூஷன்ஸை கொடுக்கணும். அதாவது மருந்தை வந்து ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து வாங்குறாங்கல்ல, அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க ப்ராடக்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, த எம்ஓயு பிட்வீன் சிடிஎஸ்சிஓ அண்ட் விசா பில்ஸ் அப்பான் த ப்ராடர் இந்தியா பிரேசில் கோஆப்ரேஷன் இன் த ஹெல்த் செக்டாரு காம்ப்ளிமெண்ட் எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் ஃபார் பைலேட்ரல் என்கேஜ்மெண்ட். சரிங்களா? முன்ன வந்து இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, சேமஸ் அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட்ஸும் இப்பயும் கொடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்தியா இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த சிடிஎஸ்ஓக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைக் சன் ஃபார்மாசிட்டிக்கலு, சிப்லா இருக்காங்க, ஃபைசர் இருக்காங்க. இதே மாதிரி நிறுவனங்களுடைய சப்போர்ட்ஸும் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட், த்ரூ திஸ் எம்ஓயு போத் சைட்ஸ் ரீஅஃபர்ம்டு தேர் இன்டென்ட் டு ஒர்க் க்ளோஸ்லி இன் ஏரியாஸ். இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும், ரெகுலேட்டரி கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னா இப்போ தானே நம்ம சொன்னோம் எம்ப்ளாயீஸ் ட்ரைனிங்கு, ஸ்கில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங்கு, கோஆப்ரேஷன் இன் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு ஃபார்மாசிட்டிக்கல் மெடிக்கல் ப்ராடக்ட் ரெகுலேஷன்ஸ். சரிங்களா? இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு உதவி செய்யணும் 2 நேஷனும் அஸ்பர் லா படி. சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரைட், அடுத்தது யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் ஸ்ரீ ஜெகத் பிரகாஷ் நாடா லான்ச்சஸ் இண்டிஜினியஸ்லி மேனுஃபேக்சர்டு டீட்டானஸ் அண்ட் அடல்ட் டிப்தீரியா டிடி வேக்சின் அட் சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹிமாச்சல் பிரதேஷில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, பார்க்கலாம். நம்ம யூனியன் ஹெல்த் மினிஸ்டர்
ஜேபி நாடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சர்டு டீட்டானஸ் அண்ட் அடல்ட் டிப்தெரியா டிடி வேக்சினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசில் இருக்க சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. திஸ் லான்ச் ரெப்ரசன்ட் ஏ இம்பார்ட்டன்ட் ஷிஃப்ட் இன் இந்தியாவுடைய யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். த கண்ட்ரி டிரான்சிஷன் ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல் டீட்டானஸ், இப்போ டிடின்னு நம்ம சொல்கிறோம்ல, டீட்டானஸ் டாக்சைடு அப்படிங்கிறது தான் டிடி வேக்சின் டு த மோர் காம்ப்ரிஹென்சிவ் டிடி வேக்சினாக அதை கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த டிடி வேக்சினை காட்டிலும் இந்த வேக்சின் இன்னும் அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். த டிரான்சிஷன் ஃபாலோவிங் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் த WHO கைட்லைன்ஸ் படியும் இந்தியாவுடைய நேஷனல் டெக்னிக்கல் அட்வைசரி குரூப் இம்யூனைசேஷன் அவங்க கைட்லைன்ஸ் படியும் டிடி வேக்சின் வில் நவ் ரிப்ளேஸ் த டிடி வேக்சின். இப்போ நீங்கள் போட்டுட்டு இருக்க டிடி வேக்சின் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ஏதாவது அடிபட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு டிடி போடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ இருக்க டிடியை டிடி வேக்சினாக மாற்ற போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் மாற்ற மாட்டாங்க. WHO கைட்லைன்ஸ் படியும் நெக்ஸ்ட் நேஷனல் டெக்னிக்கல் அட்வைசரி குரூப் ஆஃப் இம்யூனைசேஷன் அவங்க கைட்லைன்ஸ் படிச்சு தான் இதை மாற்றுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை இதில் பாருங்கள். சிஆர்ஐ கௌசாலி த ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் டு மேனுஃபேக்சர் வேக்சின் ஆக்டர் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் ஸ்டாண்டர்ட் வில் சப்ளை. இவங்க தான் இந்த டிடி வேக்சினை முதல் முறையாக மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட பாருங்கள் 5.5 மில்லியன் டோசஸ் எப்போக்குள்ளார ஏப்ரல் 2026 கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடன்டு ப்ரொடெக்ஷன் என்னென்னா, வைல் த ப்ரீவியஸ் டிடி வேக்சின் ஒன்லி டார்கெட்டட் டீட்டானஸ் இதை மட்டும்தான் டார்கெட் பண்ணுது. ஆனால் நியூ டிடி வேக்சின் ப்ரொவைட்ஸ் டியூவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அப்போ இது சிங்கிள் ப்ரொடெக்ஷன், இது டியூவல் ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் டீட்டானஸ் அண்ட் டிப்தீரியா, இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் நேஷனல் ஹெல்த் செக்யூரிட்டி. சரிங்களா, மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இண்டிஜினியஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் வேக்சின் இஸ் எ மேஜர் ஸ்டெப் டுவர்ட் ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவாக மாற்றும். இப்போ சில ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கும் நம்ம ஃபார்மாசிட்டிக்கலில் இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இருந்தாலும் சில மருந்துகளை வந்து நம்ம வெளிநாடுகளை நம்பி இருக்கோம்ல, அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. யூனிவர்சல் இம்யூனைசேஷன் மைல்ஸ்டோன். இந்தியாஸ் யூஐபி இஸ் த லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு கவரிங் ரஃப்லி 2.5 crore வந்து கவர் பண்ணுறாங்க. 2.5 crore ப்ரெக்னென்ட் உமன் ஆனுவலி கவர் பண்ணுறாங்க. இப்போ இம்யூனைசேஷனில் த மினிஸ்டர் நோட்டட் தட் இந்தியா ஹேஸ் நவ் அச்சீவ்டு இம்ப்ரெசிவ் 99% இம்யூனைசேஷன் வேக்சினை வந்து மக்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் பெஞ்ச்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, த மினிஸ்டர் ஹைலைட்டட் தட் இந்தியா ஹேஸ் ரீச்டு மெச்சூரிட்டி லெவல் 3, அதாவது WHO வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்யூனைசேஷனுக்கு இப்போ சில வளர்ந்து வரும் நாடுகள் அல்லது அண்டர் டெவலப்டு கண்ட்ரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்யூனைசேஷன் ரொம்ப குறைவாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல் 1 லெவல் 2 அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. சரிங்களா, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து இப்போ லெவல் 3ல் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். இம்பேக்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ். த டிடி வேக்சின், அதாவது டீட்டானஸ் அண்ட் அடல்ட் டிப்தீரியா வேக்சின்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் டேர்மாக இருக்குது. ஸ்பெஷலி ஃபார்முலேட்டட் டு, இது எதற்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா பூஸ்ட் ப்ரொடெக்ஷன் இன் அடோல்சன்ட் அண்ட் அடல்ட்ஸ். அவங்கள பாதுகாக்கணும் எதுலேருந்து, லைஃப் த்ரெட்னிங், அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் இல்லைங்க, ரைட், அதுலேருந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரைட். நெக்ஸ்ட் ஃபோன்பே launches AI-powered search built using Microsoft Foundry. இல்லை, ஃபோன்பே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆஃப் அன் ஏஐ பவர்டு நேச்சுரல் லாங்குவேஜ் சர்ச் இன்ஜின் ஃபியூச்சரை ரெடி பண்ணியிருக்காங்க. அதற்கு பெயர் மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட்ரின்னு வச்சுருக்காங்க. திஸ் ஃபியூச்சர் எனேபிள்ஸ் ஃபோன்பே யூசர்ஸ் டு இனிஷியேட் அண்ட் கம்ப்ளீட் இன் ஆப் டாஸ்க் வயா நேச்சுரல் லாங்குவேஜஸ் டெக்ஸ்ட் வாய்ஸ் கமெண்ட்ஸு என்ஹான்சிங் கன்வீனியன்ஸ் அண்டு பிரிங்கிங் பர்சனலைசேஷன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சேட்பாட்டில் நீங்கள் இப்போ என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா, சேட்பாட்டில் இப்போ என்னன்னா ஐ வாண்ட் டு பே மை இபி பில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்.
அப்போ இபி பில்லை நான் பே பண்ணணும்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சேட் பாட்டில், உங்களோட இபியோடைய பில்லை இங்கே ஃபெட்ச் பண்ணி அது என்ன பண்ணுன்னா அந்த லிங்க்கை கொடுக்கும். இந்த லிங்க்கில் நீங்கள் உங்களுடைய பில்லை பே பண்ணிக்கலாம் அப்படின்னு காட்டும். இன்கேஸ் நான் என்னுடைய மொபைலுக்கு வந்து நான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபெட்ச் பண்ணி நீங்கள் எந்த நெட்வொர்க்குன்னு ஃபெட்ச் பண்ணி இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான். சரிங்களா? அப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா இப்படி காட்டும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நான் புதுசா என்னோட இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை ரெனியூவல் பண்ணணும்னு நீங்க டைப் பண்ணா, ரெனியூவல் இன்சூரன்ஸ்ன்னு குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்னலாம் இன்சூரன்ஸ் ஃபெட்ச் பண்ணியிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ காட்டும். லைக் ஒரு சர்ச் இன்ஜின் மாரி இது. திஸ் ஃபியூச்சர் யூசஸ் கேப்பபிலிட்டீஸ் எனேபிள்டு பை இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட்ரிய அட்டாச் பண்ணியிருக்காங்க. டு ரிப்ளேஸ் ட்ரெடிஷனல் நேவிகேஷனுக்கு பதிலா இது என்ன பண்றாங்க அப்படின்னா, டைரக்ட்டா டெஸ்டினேஷன போய் ரீச் பண்ணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஏ ரெக்வெஸ்ட் சச் அஸ் பே ஹேமந்த் ₹20 நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சரிங்களா? இது ஃபோன்பேயில் கொடுத்த டேட்டா இது. ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்த டேட்டா. இப்போது பே ஹேமந்த் அப்படிங்கிற நபருக்கு ₹20 நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுன்னா லான்ச்சஸ் த பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்க்குள்ளார கொண்டு வரணும். வித் த ரெசிபியன்ட் ப்ரீ செலக்ஷன் ஆர் டிஸ்பிளே ஆல் ரிலவெண்ட் கான்டாக்ட் நேம்டு ஹேமந்த். நீங்கள் ஹேமந்த்னு இப்போ ஒரு ஹேமந்த் இருந்ததுன்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஹேமந்த் மட்டும்தான் இருக்காரு, பே பண்ணிக்கோங்கன்னு காட்டும். இன்கேஸ் 2 பேர் ஹேமந்த் 1, ஹேமந்த் 2ன்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க பேமெண்ட் எல்லாத்தையும் காட்டும். ஹேமந்தோடைய லிஸ்ட் எல்லாத்தையும் காட்டும். அதில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதில் செலக்ட் பண்ணி பே பண்ணிக்கலாம். சிமிலர்லி கமெண்ட்ஸ் லைக் ரீசார்ஜ் ஃபாஸ்டேக்னு கொடுத்தீங்கன்னா, ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். கோல்டு ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு காட்டு அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் காட்டும். கிளியரா? Beyond simple transaction, this feature captures insight and can interpret whether a user is trying to make a payment அல்லது பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணணும் அல்லது ஏதாவது ஹெல்ப்புக்கு தேவை அப்படின்னாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இதை யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா இடங்கள்லையும் யூஸ் பண்ணலாம். ஆல் ஆஃப் திஸ் அச்சீவ்டு பை எ ஹைப்ரிட் மாடல். சரி சரி எப்படி சார் அப்படின்னா, லைக் இது நீங்கள் வாய்ஸ் ஓவர்லேயும் கொடுக்கலாம், டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கலாம். லோக்கல் ஆன் டிவைஸ் கிளவுட் இன்டர்ஃபேஸ் வைல் கீப்பிங் ஆல் ப்ராசஸிங் செக்யூர் அண்ட் என்ஷூரிங் ப்ரைவசி வித் நோ பர்சனல் ஆர் டிரான்சாக்ஷனல் டேட்டா லீவிங் த ஃபோன்பே என்விரான்மெண்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி நான் இப்படி இந்த இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டர் நான் கொடுக்கும் பொழுது என்னுடைய டேட்டா ஏதாவது திருடு போகுமானா அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஃபவுண்ட்ரி. சரியா? அடுத்து ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் தேவைப்பட்டால் நம்ம சிஏ குரூப் இருக்குது, எனக்கு ஒரு மெயில் மட்டும் பண்ணுங்கப்பா. சார் உங்கள் குரூப்பில் என்ன ஆட் பண்ணி விடுங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணிடுவேன். டெலகிராம் குரூப். சரியா? சரி பாருங்கள். ஃபார்மா எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமாக இருக்குது. 9.4% வந்திருக்கு இன் ஃபினான்ஷியல் இயர் 2025 இப்போ. ஸோ இந்தியன் ஃபார்மாசிட்டிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் ரீச்டு எ ஹிஸ்டாரிக்கல் மைல்ஸ்டோன் இன் ஃபினான்ஷியல் 25 கிராஸ்டு எவ்வளோ சார் அப்படின்னா 30 பில்லியன். இதுதான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைம். அப்போ மேபி எக்ஸ்பெக்டட் கொஷின் இது. இந்த ஃபைனல் ஃபிகர் ஷோஸ் எவ்வளோ அப்படின்னா எக்ஸாக்டாக 9.4% க்ரோத் இருக்குங்க. டோட்டல் வேல்யூ அப்போ 9.4% அப்படிங்கிறது எவ்வளோன்னா 30.47 பில்லியன். சரிங்களா? இதே 24ல் இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல். ஃபினான்ஷியல் இயர் 24ல் எவ்வளோ இருந்தது அப்படின்னா டாலரில் 27.85 பில்லியன் இருந்திருக்காங்க. சரியா? Right. This performance is particularly impressive given the global headwinds, including supply chain disruption and shifting trade policies. சரிங்களா? இந்த பர்ஃபார்மன்ஸ் எதனால் நடந்தது அப்படின்னா குளோபல் டைஅப் தான். அதிகமாக எம்ஓஇ சைன் பண்ணுறது, சப்ளை செயின் லாஜிஸ்டிக் சப்ளை செயின் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது, நெக்ஸ்ட் ட்ரேட் பாலிசிஸ், இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. அடுத்து இதோட கீ டிரைவர்ஸ் பாருங்களேன். The surge was primarily fueled by a massive 31% year-on-year jump in March 2025. மார்ச் மாதம் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31%
போன மார்ச்சுக்கும் இந்த மார்ச்சுக்கும் பார்க்கும்பொழுது 31% அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்மெண்ட் ஸ்ட்ரென்த் என்னென்னலாம் பாருங்களேன். ட்ரக் ஃபார்முலேஷன் அண்ட் பயோலாஜிக்கல்ஸ் ரிமைன் த பவர் ஹவுஸ் அக்கௌண்டிங் ஃபார் ஓவர் 75% ஆஃப் த டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ். க்ரோவிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 11.2%. நான் இப்போ தானே சொன்னேன், அதாவது டோட்டல் எக்ஸ்போர்ட் இந்தியாவில் உற்பத்தி ஆக மருந்து வந்து பார்த்தீங்கன்னா 75% எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 11.2%. இந்தியா வந்து மெடிக்கல் துறையில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் பாருங்களேன். Over 60% of the exports went to markets with stringent regulatory requirement, signaling high global trust in Indian manufacturing standard. அதாவது இந்தியாவில் உற்பத்தி ஆகிற 60% மருந்து துறையில் வந்து 60% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்டோட தான் அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருந்தால் அனுப்புறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன் பியாண்ட் ஜெனரிக்ஸ் தெர் வாஸ் எ சிக்னிஃபிகண்ட் க்ரோத் இன் ஹை வேல்யூ செக்மெண்ட்ஸ் லைக் காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்டபுள் ஸ்பெஷாலிட்டி மெடிசன்ஸ் தான் அதிகமாக, அதாவது இந்த எப்படி சொல்கிறது, ரொம்ப வித்தியாசமான நோய்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேரான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை அதிகமாக அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இது முக்கியம், இந்த டேட்டா பாருங்கள். மேஜர் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக யாருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ. எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னா நம்ம மெடிசன் மட்டும் 34%. இது எவ்வளோ க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னா 14.29% க்ரோத் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூரோப், இது எவ்வளோ சார்னா 19%. ஸோ ஸ்ட்ராங் மொமெண்டமில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நாஃப்டா 36.6%, இவங்க 14.06%. எமர்ஜிங் மார்க்கெட் யார் யாருக்குன்னா பிரேசில், யூகே, ஃப்ரான்ஸுக்கு இப்போ தான் பாசிட்டிவ் க்ரோத்தில் இருக்காங்க. ஏன்னா பிரேசில் கூட இப்போலாம் நம்ம சைன் பண்ணியிருக்கோம்ல, எம்ஒஐ சைன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இதுக்கு மேலே தான் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இப்போ ஸோ ஸ்ட்ராட்டஜிக் அவுட்லுக் இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃபார்மாசிட்டிக்கல் துறையில் வந்து டபுள் டிஜிட் க்ரோத்தில் நம்ம இருக்கோம். அதற்காக பயோஃபார்மா சக்தி அதில் வந்து பார்த்தீங்கன்னா எ நியூ 10,000 crore இனிஷியேட்டிவ் வாஸ் அனௌன்ஸ்ட் இன் த யூனியன் பட்ஜெட் 2026-27 கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் கோலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக 60 பில்லியனில் நம்ம இருக்குமா, ஸோ 2030க்குள்ளார நம்ம எக்ஸ்போர்ட் க்ரோத் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 130 பில்லியனாக மாற்றணும். எப்போக்குள்ளார 2030க்குள்ளார மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். த கவர்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் 3 மெகா பல்க் ட்ரக் பார்க்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இம்போர்ட்ஸ் வந்து நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்தது நெக்ஸ்ட்ப்பா, மைக்ரோசாஃப்ட் நேம்ஸ் ஆஷா சர்மா as CEO ஆஃப் மைக்ரோசாஃப்ட் கேமிங்க்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா, புதுசாக அதாவது மைக்ரோசாஃப்டோடைய கேம் கம்பெனி, அந்த கம்பெனியின் பெயர் வந்து எக்ஸ்பாக்ஸ். சரிங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஷா சர்மா அப்படிங்கிறவங்கள புது சிஇஓவாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சாரி, இந்த ஸ்லைடு வராது, ஒரு நிமிஷம். ரைட், அவ்வளோதான். அது ஃபார்மாவோட ஸ்லைடே வந்துருச்சு. ஸோ ஒரு தடவை பார்த்துடலாம் என்னென்னலாம் நடத்திருக்குன்னு பார்த்துடலாம். ரைட், பார்க்கலாமா? ஸோ நம்ம 2ஆம் ரேஸில் சேர்ந்து நீங்கள் படிக்கணும்னா இது ஆன்லைன் கான்டாக்ட் நம்பர், இது ஆஃப்லைனுடைய கான்டாக்ட் நம்பர். சரிங்களா, உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்க, ஃபஸ்ட்டு நியூஸு இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கை வந்து தமிழ் அண்டு குஜராத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அந்த புக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பேக்ட் சம்மிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HCL ஃபாக்ஸ்கான் செமிகண்டக்டர் தயாரிக்கும் தொழிற்சாலையை வந்து உத்தரப்பிரதேசில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதற்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா அடிக்கல் நாட்டு விழா கொடுத்துருக்காங்க. சரியா, ரைட். அடுத்தது நெக்ஸ்ட்டு, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். கிஃப்ட் சிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதன் மூலயமா எல்லா நிறுவனங்களும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கார்ப்பரேட்ஸும் சரிங்களா ஒரு ஸ்டாண்டர்டு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம யூனியன் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூஷ் கோயல் வந்து இந்தியா பிரேசிலுக்கு வந்து ட்ரேட் சர்ஜை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க 15 பில்லியன் ட்ரேடை வந்து 30 பில்லியனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்து வந்து குவாண்டம் ஏஐ யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமராவதியில் கொண்டு வர போகிறாங்க.
அதற்காக எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அமராவதியை வந்து அமராவதி குவாண்டம் வேல்யூவாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்டுடைய நோக்கம். ஸோ இதற்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய நிறுவனங்கள் கூட யுஎன்ஐசிசி கூட ஐபிஎம் கூட ஐஐடி மெட்ராஸ் கூடலாம் டைப் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது இந்தியாவும் பிரேசிலும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஓயு எதற்காக அப்படின்னா ஃபார்மாசிட்டிக்கல் அண்ட் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ராடக்ட்ஸை வந்து இரு நாடுகளும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸை வந்து இங்கே இருக்கிற தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ் பிரேசிலுக்கும் பிரேசிலிருந்து இந்தியாவுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்ஸையும் எம்ஓயு சைன் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிடி வேக்சினுக்கு பதிலாக டிடெனஸ் அடல்ட் டிப்திரியா அப்படிங்கிற ஒரு வேக்சினும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் ஜேபி நட்டா அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில். அடுத்தது ஃபோன்பே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பவர்டு சர்ச் இன்ஜினை கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு பெயர் மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். இது என்ன பண்ணும் சார் அப்படின்னா ஃபோன்பேல இந்த ஆப்குள்ளார நீங்கள் போனோடனே சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராகுல் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ரூ. 100 அனுப்பணும். சரிங்களா? பேர் ராகுல்னு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் யார் ராகுல்னு இருக்குங்களோ அவங்களுடைய பேமெண்ட் போர்ட்டல் உடனே ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் அதில் போய் பே பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி டைப் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ அந்த சர்வீஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இப்போ. சரிங்களா? இதற்காக மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட்ரி கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் ஃபார்மாவோடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.4% அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த அதிகப்படுத்தின இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ 34%, ஈரான் growth வந்து பார்த்தீங்கன்னா 14.29ம், யூரோப்புக்கு 19%. ஸோ ஸ்ட்ராங் மொமெண்டமில் இருக்காங்க. நாஃப்டா நாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36.6%, இதுவும் 14.06%. யூஎஸ்ஏவும் நாஃப்டாவும் ஓரளவுக்கு பக்கம் பக்கமாக சேமாக தான் இருக்காங்க. எமர்ஜிங் மார்க்கெட் அடுத்தது வந்து பாசிட்டிவாக யாருக்கு அனுப்பலாம் அப்படின்னா பிரேசில், யூகே, பிரான்ஸ் நாடுகளுக்கு அனுப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய கேமிங் நிறுவனம் எக்ஸ்பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு ஆஷா சர்மா அப்படிங்கிறவங்கள சிஇஓவாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஒன்றும் இல்லை, இந்த வருஷம் ஆர்ஆர்பி பிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கட் ஆஃபோட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரிபிள் டிஜிட் எடுத்தவங்களுக்கு அபவ் 95க்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு. அதனால் ஆர்ஆர்பி பிஓவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னமும் ஸ்கோர் அதிகமாக வைக்கணும். சரிங்களா? இன்டர்வியூ ஸ்கோரை காட்டிலும் ரிட்டன் ஸ்கோரை அதிகமாக வைக்கணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ லைவில் இணைந்த அனைவருக்கும் நன்றிப்பா. செஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.